யாரோ ஒருத்தர் குப்பை போடுவான், அதை யாரோ வந்து அந்த குப்பையை அள்ளுவான்ற மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமானது. சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை, அந்த குப்பைகளை, அந்த மனித குப்பைகளையும் சடங்கு குப்பைகளையும் அகற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மனிதன் போடுற குப்பைகளையும் இன்னொரு மனிதன் வந்து தன்னார்வத்தோடு நின்று அகற்றுறதுன்றது மிகப்பெரிய பணி. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்படி கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா அங்கே 2 பேர் குப்பை போட்டுட்டு தான் இருப்பான். இந்த பக்கம் போனீங்கன்னா குப்பை போட்டுட்டு தான் இருப்பான். அங்கே ஒரு விழா நடக்குது, வரும்போது பார்த்தேன், அங்கே குப்பை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ இவர்களை எவ்வளவுதான் நம்ம திரும்ப 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 படிப்பை சொல்லி கொடுத்தாலும், அவர்களுக்கு அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தினாலும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப சட்டம் கடுமையாக்கப்படாமல் இது சரியாகவே ஆகாது. ஒருத்தன் குப்பை போட்டுக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் சரி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் இந்த சமூகத்தை பார்க்கணும்னா சட்டம் கடுமையாக்கப்படணும். இந்த நாட்டில் எல்லா விதமான சட்டங்களும் வருது, திடீர்னு வரும். ஒரு இரவுலேயே சட்டம் வரும், உங்க கையில் இருக்க ரூபா செல்லாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா புதுசான சட்டங்கள் வரும். ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு சட்டம் வரவே வராது. இங்கே ஒரு குழந்தை ரொம்ப அருமையா வந்து இந்த பிளாஸ்டிக் உடைய தீமைகளை எடுத்து சொன்னது. ஆனால் ரொம்ப சர்வ சாதாரணமாக பிளாஸ்டிக் வியாபாரம் செய்யப்படும், அது அனுமதிக்கப்படும், உற்பத்தியும் செய்யப்படும், அனுமதிக்கவும் படும். யார் மூலமான அரசு அதுக்கு ஒரு வரி போடும். அந்த வரியை வாங்கி வச்சுக்கணும் இந்த அரசு. அதுதான் ரொம்ப விசித்திரமானது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் எப்படியாவது ஒழிங்க நமக்கு பாடம் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ யார் இதையெல்லாம் செய்ய வேண்டியதுன்னா அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதுதான் மிக முக்கியமானது. அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. எங்களை விட நாங்கள் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறோமோ, இந்த குழுவினர் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்காங்களோ, அதை விட அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிக அக்கறை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு அவலங்கள் இருந்தாலும் ஒரு பொறுப்புணர்வோட இந்த ஸ்வாட் குழுவினரும் மாணவர்களும், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் இன்னும் பல்வேறு தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த விழா இது போல ஒரு சம்பிரதாயமான விழாவாக இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா இந்த சமூகம் இன்னும் விழிப்புணர்வு அடையலை அப்படின்றதுக்கான இன்னும் இல்லை, குறைந்தபட்சம் இப்ப இவ்வளவு குப்பைகள் இருக்கு, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இதை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம இங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட தூய்மை பணியாளர்களுக்கான வேலை உத்தரவாதம் இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு அதை பத்தின எந்த கவலையும் இல்லை. தண்ணி வரலையா, ரோட்ல உடனே வந்து குடத்தை வச்சு மறைச்சிடணும், லாரியை மறைச்சிடணும், அதை மட்டும் கத்திருக்கான். வேற எதுவும் இல்லையா, உடனே ரோட்டை மறிச்சு கேட்டுறணும். ஆனால் ரோட்ல போகும்போது அரசு செய்து கொடுத்து அந்த குடிநீர் வசதியில குழா உடைஞ்சிருக்கான், அதை பார்த்துக்கிட்டே போவான். அதை யாராவது ஒருத்தன் வந்துதான் சரி பண்ணணும். இவன் ரொம்ப வேகமா போவான், இவன் கடந்து போயிடுவான். அதுபோல இந்த குப்பைகளை தினம் அள்ளிக்கிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. அது அவன் நம்மளுடைய பிரச்சனை தானே, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டுல இருந்து போற கழிவைத்தானே அவன் தினம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எண்ணம் கிடையாது. இருந்திருந்தா அவர்கள் பக்கம் நின்று இருப்பாங்க. இதே மெரினா ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கூடின கூட்டம், போராடின கூட்டம், என்னுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கணும்ன்றது, என்னோட அன்றாட குப்பைகளை, என்னுடைய அழுக்குகளை சுத்தம் செய்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனையை கூட காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை. அதனால ரொம்ப மோசமான காலகட்டம் தான். இன்னும் அழுத்தமாக இந்த குரல்கள் அதிகம் வர வேண்டியது. இங்கே அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களும் அதை அரசு கொண்டு போய் சேர்க்கணும். நான் இந்த விழாவில் கலந்துகிட்டதன் நோக்கமாக அரசுக்கும் சொல்ல வேண்டியது, சட்டம் கடுமையாக்கப்படணும், தூய்மை பணியாளர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், இதுபோல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும்ன்றது என்னுடைய அன்பான கோரிக்கையான வச்சு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.